ஹாய் ஹலோ guys, வெல்கம் பேக் டு திஸ் சேனல் ஹசல் மைண்ட் செட். ஸோ இந்த வீடியோவில் மொத்தம் ஒரு 5 லாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த லாஸ் வந்து உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரை பண்ணுற விஷயத்தில் உங்களோட சான்சஸ் ஆஃப் சக்ஸஸை வந்து இது வந்து இம்ப்ரூவ் பண்ண போகுது. ஸோ அப் டு வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இந்த லாஸ்ட்லாம் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி எந்தெந்த செக்ஷனில் என்னென்ன பேசியிருக்கு அப்படிங்கிறத சீக்கிரமாக பார்த்துட்டு உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் பார்க்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லா ஆஃப் ரெசிப்ரோசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லணும்னா, உங்ககிட்ட வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து கடன் கேட்டு வராங்க அப்படின்னு நம்ம வந்து வச்சுப்போம். கடன் கேட்டு வரவங்களுக்கு நீங்கள் எடுத்த உடனே கொடுத்துட்டீங்களா காசு எடுத்து? அப்படிலாம் கிடையாது இல்லையா? ஸோ வரவங்க யார், அவங்க வந்து நம்ம காசு திருப்பி தருவாங்களா, அவங்க வந்து நம்ம வந்து அவங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணோம்னா ஃபியூச்சரில் அது மூலமாக நமக்கு என்ன ஆதாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் ஃபேவர் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணோம்னா நமக்கு ஆதாயம் இருக்கா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்போம். ஸோ வந்து இந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் வந்து எல்லா விஷயமே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு ஃபேவர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தாகணும். உங்கள் மூலமாக ஏதோ ஒரு பிரதிபலன் இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் அவங்களுக்கு நடக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு லா ஆஃப் ரெசிப்ரோசிட்டி உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்மளால் எல்லா விஷயத்தையுமே வந்து நாமளே தன்னிச்சே செஞ்சுக்க முடியாது. யார்கிட்டையும் ஹெல்ப் அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரியான தருணத்தில் உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. அப்படி இல்லைனா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன ஃபேவர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு முன்கூட்டியே நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம். அப்படியும் இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போச்சும் ஃபேவர் கிடைக்கும் ஃபியூச்சரில் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு முன்கூட்டியே வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து யாராச்சும் ஹெல்ப் கேட்க வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அவங்க தேவையான விஷயங்களை கொடுக்கறதா இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிப்ரோசிட்டி செயல்பாடு அப்படிங்கிறது நீங்கள் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் ஃபேவர் பண்ணணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து செகண்ட் வந்து த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபினான்ஷியல் ஒரு மணி சார்ந்த ஒரு லாவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். அந்த கம்பெனியில் வந்து ஒரு நாளைக்கு 100 ப்ராடக்ட் வந்து இப்போதைக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 110 ப்ராடக்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 120 ப்ராடக்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க. பட் அந்த இடத்துல ஒரு 150 ப்ராடக்ட் தான் மேக்ஸிமம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். ஒரு நாளைக்கு 150 ப்ராடக்ட் தான் பண்ண முடியும்னா ஒரு வாரம் கழிச்சு ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நீங்கள் 160 ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் என்ன மாதிரியான ஒரு மனநிலையை வந்து அவங்களுக்குள்ள ஏற்படுத்திப்பாங்க அப்படின்ட்டு பாருங்க. அந்த இடத்துல சேச்சுரேஷன் லெவலே வந்து 150 தான். பட் அவங்க கிட்ட போய் 160 ப்ராடக்ட் வந்து மேக் பண்ண சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து அவங்க கடுப்பாயிட்டு அந்த இடத்துல அந்த 150 ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை வந்து அந்த இடத்துல இழந்துருவாங்க. மறுநாள் என்ன பண்ணுவான், 140 வந்து ப்ரொடக்ஷன் வந்து மேக் பண்ணிட்டு இல்லை இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு அவங்களோட வேலையை வந்து அவங்க காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு ஒரு சேச்சுரேஷன் லெவலில் நீங்கள் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மேலேயும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட எனர்ஜி அப்படிங்கிறது ட்ரைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து உங்களோட சேச்சுரேஷன் லெவல் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது இன்னொரு வகையில் சொல்லணும்னா, என்னோட ஒரு மாசம் எக்ஸ்பென்சஸ் வந்து நான் எவ்வளோதான் அதிகமாக செலவு பண்ணாலும் 10,000 ரூபாய் தான் செலவாகும்னா நான் வந்து அந்த 10,000 தாண்டி 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். சரிங்களா? அந்த 10,000 தாண்டி நான் அதுக்கு அதிகமாக சம்பாதிக்கிற காசு எல்லாமே ஒரு வேல்யூ இல்லாத ஒன்றா தான் நான் வந்து வச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு 10,000 வந்து என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து கவர் ஆயிடுது. ஸோ அதை தாண்டி இருக்கிற பணம் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லாத ஒன்றா தான் இருந்துட்டு இருக்கு. அது தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போய் பேங்க்ல போட்டு வைப்பேன். ஸோ வந்து அப்படி இப்படின்னு தான் இருந்துட்டு இருக்கும். அந்த ஒரு சேச்சுரேஷன் லெவலுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பணத்தோட வேல்யூ அப்படிங்கிறத நான் வந்து பெருசாக வந்து கண்டிக்கவே மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட லைஃப்ல கண்டிப்பாக ஏதோ ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த கோலுக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல உங்களோட எனர்ஜி அப்படிங்கிறது ட்ரெயின் ஆகும். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் ஆகும்போது இதுக்கு காரணம் இந்த டிமினிஷிங் ரிட்டர்ன் லா தான் வந்து காரணமாக இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேர்ட்ல வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஈர்ப்பு விதினா சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் எதை நோக்கி வந்து உங்களோட கவனத்தை செலுத்துறீங்களோ, எதை நோக்கி வந்து அட்ராக்ட் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வழியை வந்து ஓப்பன் பண்ணிவிடும். இதுதான் வந்து சிம்பிளாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து உங்களோட கவனம் வந்து எந்த விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்துட்டு இருக்கோ அதில் வந்து கான்சென்ட்ரேட்டடாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது ஏதோ சம்திங் வந்து அதில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்பிளாக இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கோ அப்படி தான் உங்களோட வேர்ட்ஸ் இருக்கு செய்யும். உங்களோட வேர்ட்ஸ் எப்படி இருக்கோ அப்படி தான் உங்களோட ஆக்ஷன் இருக்கு செய்யும். உங்களோட ஆக்ஷன் படி தான் உங்களோட ஹேபிட்ஸ் வந்து இருக்கு செய்யும். உங்களோட ஹேபிட்ஸ் எப்படி இருக்கோ அப்படி தான் உங்களோட கேரக்டர் இருக்கு செய்யும். உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கோ அப்படி தான் உங்களோட லைஃப் இருக்கு செய்யும். ஸோ வந்து எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு செய்யுது. ஸோ வந்து இது எல்லாத்தையுமே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக நீங்கள் மாறும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக தாட் அப்படிங்கிறது மேலே உங்களோட கவனத்தை வந்து அதிகமாக செலுத்துங்க. அண்ட் ஃபோர்த்தில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லா, த லா ஆஃப் பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிறது. லா ஆஃப் பெர்சிவரன்ஸ்னா பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிறது விடாமுயற்சியோடு நீங்கள் வந்து பண்ணுறது. ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது அப்படின்ட்டு ஒதுக்கி விடுறது கிடையாது. என்ன ஆனாலும் எந்த ஆதாயம் கிடைக்கலனாலும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் விஷயத்தில் வந்து அந்த ஒரு இன்புட்டை நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் ஒரு பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ விடாமுயற்சி அப்படிங்கிற ஒன்று தான் விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் அப்படின்ட்டு காலகாலமாக எல்லாருமே வந்து நிறைய பேர் நிரூபித்து காட்டியிருக்காங்க. ஸோ வந்து என்ன வேணால் நடந்துட்டு போகுது. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு மாதத்தில் அந்த விஷயம் கிடைக்குதா, எனக்கு 2 மாதத்தில் கிடைக்கலாம், 3 மாதம், 5 மாதம், 8 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், எப்போ வேணால் கிடைக்கலாம். பட் அந்த இடத்துல ஒரு பர்சிஸ்டன்ஸான ஒரு ஹார்ட் ஒர்க் இல்லைனா வந்து ஏதோ ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா கருதப்படுது. ஸோ இந்த லா ஆஃப் பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிறத உங்களோட லைஃப்பில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வச்சுக்கோங்க. மற்ற லாஸை பற்றிலாம் நீங்கள் வந்து கவலைப்படலனாலும் இதில் வந்து உங்களோட கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பாக அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே வந்து கண்கூட பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இந்த லா ஆஃப் பெர்சிவரன்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுட்டாகணும். அண்ட் ஃபைனலாக 5வது லா வந்து த லா ஆஃப் பார்க்கின்சன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் லா அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். எப்படின்னா ஒரு வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து நிர்ணயம் பண்ணுறீங்களோ அது அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி அந்த வேலை வரைக்கும் கொண்டு போகும். அதாவது ஒரு வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் 1 வீக் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை அப்படிங்கிறது 1 வீக் வரைக்கும் நீங்கள் வந்து இழுத்துட்டு போயிருவீங்க. இல்லை வந்து 1 டேக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டே வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துட்டு போவீங்க. ஸோ வந்து உங்களோட ஒரு ஒர்க்கை வந்து முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக கால்குலேட் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு குறுகிய டைமில் வந்து நான் வந்து முடிக்க முடியுமோ அதை வந்து ஒரு டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைமு, இல்லை வந்து எனக்கு போர் அடிக்கும், நான் தண்ணி குடிக்க போவேன், இல்லை வந்து நான் வெளியே போவேன், அந்த டைம் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த வேலையை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் வரைக்கும் வந்து அந்த வேலையை வந்து கிடப்பில் போடுறீங்களோ அது வரைக்குமே வந்து ஸ்ட்ரெச் பண்ணி ரொம்ப ரொம்ப கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வேலையை செய்கிறதுக்கு 1 மணி நேரம் தான் டைம் எடுக்கும்னா அதுக்கு வந்து 5 மணி நேரம்லாம் டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்காதீங்க. அதிகபட்சம் 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் அந்த மாதிரி நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா அது ஒரு வேலையை வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த வேலை என்னவோ அதில் வந்து நம்மளோட கவனத்தை செலுத்தலாம். தேவையில்லாமல் சீக்கிரமாக முடிக்கக்கூடிய வேலையை வந்து டைமை ஸ்ட்ரெச் பண்ணி டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயமா வந்து நம்மளோட லைஃப்பில் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த 5 லாஸை வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் இந்த லா அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்க செய்யும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இனிமேல் வந்து ஏதாச்சும் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் சோம்பேறித்தனமாக இருக்கீங்கன்னா ஓகே பார்க்கின்சன்லாம் இங்கே வந்து விளையாடுது, நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இல்லை வந்து உங்களால் வந்து கண்டினியூஸ் பண்ணி கொண்டு போக முடியலன்னா த லா ஆஃப் பெர்சிவரன்ஸ் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி ஒவ்வொரு வேலையிலையும் வந்து இது வந்து இன்க்ளூட் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கும்போது அது உங்களோட சான்சஸ் ஆஃப் சக்ஸஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.